வணக்கம். நான் ருத்ரவிநாயக பாண்டியன். பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றோம். நாம் இப்பொழுது ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவை பார்க்க இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் தமிழகத்தில் ஆன்மீக பணியில் சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கின்ற சிறந்த மேடை பேச்சாளராக, தமிழ் இலக்கிய சமய சொற்பொழிவாளராக, ஆன்மீக பணியில் தனக்கென்று ஒரு பாணியில் சிறந்து விளங்கக்கூடிய முருகப்பெருமானின் பக்தை மற்றும் கிருபானந்த வாரியாரின் ஆசி பெற்ற கிருபானந்த வாணி என்று அடைமொழியால் அனைவராலும் அன்புடன் அழைக்கப்படக்கூடிய மேடை பேச்சாளராகவும் சமூக ஊடகங்களிலும் சிறந்து விளங்கக்கூடிய அம்மையார் தேச மங்கையர்க்கரசி அவருடைய ஜாதகம் தொடர்பான விளக்கத்தை தான் பார்க்க இருக்கின்றோம். நாம் ஆன்மீகவாதிகள் சார்ந்து பல்வேறு வகையான ஜாதகங்களை விளக்கி இருக்கின்றோம். அவர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் இருக்க வேண்டும் என்று தெரிந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக ஆன்மீகம் என்பது பல்வேறு படிநிலைகளை கடந்ததாக இருக்கின்றது. ஆன்மீகம் என்பது பக்தி மார்க்கம், யோக மார்க்கம், ஞான மார்க்கம் என்று பல்வேறு படிநிலைகளை கடந்ததுதான் ஆன்மீகம். அதில் பக்தி மார்க்கத்தில் இவர் சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கின்றார். ஒருவர் பக்தி மார்க்கத்தில் சிறந்து விளங்க வேண்டும் என்றாலே அவருக்கு 7ஆம் இடம் சிறப்பாக இருக்க வேண்டும். நாம் பல்வேறு ஆன்மீக இறை தூதுவர்கள் சார்ந்த ஜாதகங்களை எல்லாம் விளக்கியிருக்கின்றோம். அதில் கடவுள் கிருஷ்ணராக இருக்கட்டும், முருகப்பெருமானாக இருக்கட்டும், மற்றும் ஜீசஸாக இருக்கட்டும், புத்தராக இருக்கட்டும், இவர்களுக்கெல்லாம் இந்த 7ஆம் இடம் என்பது மிக மிக ஒரு சிறப்பான இடமாக அமையப்பெறுவது அவசியம். அதே போல 4ஆம் இடமும் நன்றாக இருக்க வேண்டும். மற்றும் அவர்களுக்கு 9, 12ஆம் இடம் எப்படி இருக்கின்றது என்பதை பார்க்க வேண்டும். குருவும் கேதுவும் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்றும் பார்க்க வேண்டும். இதையெல்லாம் ஒருவர் ஆன்மீக நிலையில் சிறந்து விளங்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு இருக்க வேண்டிய தலையாள கிரக அம்சங்களாக தெரிகின்றன. இவருக்கு எப்படிப்பட்ட அம்சங்கள் இருக்கின்றன? இவர் பக்தி மார்க்கத்தில் இருக்கின்றார். பக்தி மார்க்கம் என்றாலே 7ஆம் இடம், யோக மார்க்கம் என்றாலே 9ஆம் இடம், ஞான மார்க்கம் என்றால் 12ஆம் இடம். இந்த இடங்கள் தான் நாம் ஆன்மீகத்தில் பிரித்து பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம். ஒருவர் தன்னை முற்றிலும் உணர்ந்து யோக நிலையில் செயல்படக்கூடியவராக இருந்தால், பிராணாயாமா, மெடிடேஷன், ஆன்மீகம், யோக கலையில் தன்னை ஆட்படுத்திக் கொள்ளக்கூடியவராக முற்றிலுமாக செயல்படக்கூடியவர்களுக்கு 9ஆம் இடம் அவசியம். மற்றும் தன்னையே கடவுள் நிலைக்கு உயர்த்தி பார்க்கக்கூடிய தன்மை பொருந்தியவர்கள், மற்றும் சமாதி நிலை, அஷ்டாங்க யோகம் என்று குறிப்பிடக்கூடிய சித்தர்கள் நிலையை அடைந்தவர்கள், இயம, நியம, ஆசன, பிராணாயாம, பிரத்யாகர, தாரண, தியான, சமாதி நிலையை அடைந்தவர்களுக்கு இந்த 12ஆம் இடம் என்பது மிக மிக அவசியமான ஒன்று. பொதுவாக பக்தி மார்க்கம் சார்ந்து இயங்கக்கூடியவர்களுக்கு இந்த 7ஆம் இடம் எப்படி இருக்கின்றது மற்றும் அவர்களுக்கு கிரக அமைப்புகள் இவருக்கு பொருந்தி போகின்றதா என்பதை தெரிந்து கொள்ளலாம். இவருக்கு முதலில் நவாம்சம் பார்த்து விடலாம். இவர் மே மாதம் 19ஆம் தேதி 1984ஆம் வருடம் மதுரையில் பிறந்திருக்கின்றார். இவர் 6ஆம் தேதி வைகாசி மாதம் உத்திராடம் 1ஆம் பாதத்தில் தனுசு ராசியில் துலாம் லக்னத்தில் பிறந்தவர். பஞ்சமி திதியில் பிறந்தது. இவர் நவாம்சம் எதை சுட்டி காட்டுகின்றது என்றால், நவாம்சத்தில் லக்னத்தில் சனி இருக்கக்கூடிய அமைப்பு, மற்றும் 3ஆம் இடத்தில் செவ்வாயும் ராகுவும் மாந்தியும், 4ஆம் இடத்தில் புதனும், 7ஆம் இடத்தில் குருவும், 9இல் கேதுவும், 10ஆம் இடத்தில் சந்திரனும் சுக்கிரனும், 12ஆம் இடத்தில் சூரியனும் இருக்கக்கூடிய அமைப்பு. நான் குறிப்பிட்ட அனைத்து அம்சங்களும் பொருந்திய இவருடைய ஜாதக அமைப்பை நீங்களே பார்த்தாலே தெரியும். ஒருவர் ஆன்மீக நெறியில் வாழ வேண்டும் என்றால் அவருக்கு அந்த முன்னேற்றம் என்பது 7ஆம் இடத்திலிருந்து தொடங்குகின்றது. 4, 7, 9, 12 இப்படிதான் அவர்களுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்க வேண்டும். இவருக்கு 4ஆம் இடத்தில் புதன் ஆட்சியாக இருக்கின்றார். லக்னாதிபதியே 7ஆம் இடத்தில் வருகின்றார். 7ஆம் அதிபதியும் 4ஆம் இடத்தில் ஆட்சி, இறை பக்தி கொண்டவராக இருக்கின்றார். கேது 9ஆம் இடத்திலிருந்து இவருக்கு ஆன்மீகம் சார்ந்த, யோகம் சார்ந்த ஈடுபாடுகளையும் எடுத்துக் கொடுக்கும். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அவருக்கு நிச்சயமாக அந்த உயர் ஞானத்தையும் அடைவதற்கு சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தும். இப்படிப்பட்ட தன்மை பொருந்தியவராக இருப்பதற்கு இவர் 3ஆம் இடத்தில் செவ்வாயும் ராகுவும் இருக்கக்கூடிய அமைப்பு தான் இவர் பல்வேறு மொழிகளில் சிறந்து விளங்கக்கூடியவராக இருக்கின்றார். இவர் பார்த்தோம் என்றால் நல்ல ஒரு மேடை பேச்சாளராகவும் இருக்கின்றார். நல்ல பேச்சாளராக இருக்க வேண்டும் என்றால் 2, 3 இலக்கியங்களில் சிறந்து விளங்கக்கூடியவராக இருக்கின்றார். இவருடைய 2ஆம் அதிபதியே 3ஆம் இடத்தில் இருக்கின்றார். அதன் அடிப்படையில் நல்ல பேச்சாளராக, பல்திறன் பொருந்தியவராக இருக்கின்றார். மற்றும் 9 பொதுவாகவே 3, 9 சார்ந்த ராகு கேது தொடர்பு வந்துவிட்டாலே அவர்களுக்கு பல்கலை பொருந்தியவர்கள். நல்ல ஒரு இசை நாட்டம் இருக்கும். அதே போல இலக்கியம் சார்ந்த நாட்டங்கள் எல்லாம் இருக்கும். நல்ல ஒரு மேடை பேச்சாளராக மட்டுமல்லாமல் கலைத்துறை சார்ந்த ஈடுபாடுகள், குறிப்பாக இவர் பரதநாட்டிய கலைஞராக இருந்திருக்கின்றார். பரதநாட்டியம் சார்ந்த ஈடுபாடுகள் இவருக்கு இருக்கின்றது. மற்றும் கீபோர்டு, ஹார்மோனியம் இது போன்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வாசிக்கக்கூடிய தன்மை பொருந்தியவராகவும் இருக்கின்றார். இப்படி பல்திறன் பொருந்தியவராகவும் வெளிநாடு சார்ந்த தொடர்புகள் வருவதற்கெல்லாம் இந்த 12ஆம் இடம் சூரியனும் 12ஆம் அதிபதியே லக்னத்தில் வருவது, 11, 12ஆம் அதிபதி லக்னத்தில் வருவது காரணமாக அமைந்திருக்கின்றது. நல்ல உணர்ச்சி வசப்படக்கூடியவராகவும், எதையும் ஆலோசித்து செயல்படக்கூடியவராகவும், பிறருக்காக அர்ப்பணிக்கக்கூடிய குணம் கொண்டவராகவும், நல்ல பேச்சாளராகவும், திறன் பொருந்தியவராகவும் இருப்பதற்கு இந்த தன்மைகள் எடுத்துக்காட்டக்கூடியதாக இருந்தாலும் அவருடைய ராசி கட்டம் தான் அவருடைய வாழ்வியலில் முழுமையான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இவருடைய ராசி கட்டத்தில் நான் குறிப்பிட்டபடி உத்திராடம் 1ஆம் பாதத்தில் தனுசு ராசியில் துலாம் லக்னத்தில் பஞ்சமி திதியில் பிறந்தவர். இவருடைய லக்னத்திலேயே செவ்வாயும் சனியும் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. இவர் லக்னாதிபதியை பொதுவாக 7ஆம் இடத்தில் இருப்பது நான் நவம்சத்திலும் குறிப்பிட்டிருந்தேன். லக்னத்திலே சனி இருக்கக்கூடிய ஒரு வர்க்கோத்தம அமைப்பை பெற்றிருக்கின்றார். அதன் அடிப்படையில் இவர் தாமதமாக பிறந்தவர். இவருடைய தாய் மற்றும் தந்தைக்கு
இவர் தாமதமாக பல்வேறு ஆண்டுகள் தவமிருந்து பெற்ற ஒரு குழந்தையாகவே இருக்கின்றார். கிட்டத்தட்ட 7 வருட போராட்டத்துக்கு பிறகு கிருபானந்த வாரியாரின் ஆசீர்வாதத்தால் பிறந்த ஒரு குழந்தை தான் இவர். தாமதமாக பிறந்தவர். செவ்வாயும் சனியும் லக்னத்திலே இருக்கக்கூடிய அமைப்பு. இவருடைய லக்னாதிபதியே 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு. 7ஆம் அதிபதியான லக்னாதிபதி 7ஆம் இடம், 7ஆம் அதிபதியான செவ்வாய் லக்னம். இது ஒரு வகையான பரிவர்த்தனை அமைப்பு இவருக்கு யோகம் பொருந்திருக்கின்றது. அதன் அடிப்படையிலே இவருக்கு இந்த ஆன்மீக ஈடுபாடு, கடவுள் பக்தி, செவ்வாய் இருப்பதன் அடிப்படையில் முருகப்பெருமானின் தீவிர பக்தியாக இவர் இருக்கின்றார். இந்த ஒரு செயல்பாடுகள் இவருக்கு குறிக்கின்றன. மற்றும் கணவர் சார்ந்த ஈடுபாடும் கணவருடன் சேர்ந்து வாழக்கூடிய செயல்பாடுகளையும் இது சுட்டிக்காட்டும். இவர் லக்னாதிபதி 7ஆம் இடத்தில் குரு இருப்பதனால் இவருடைய கணவர் ஒரு வங்கி சார்ந்த துறையில் பணியாற்றக்கூடியவராக இருக்கின்றார். மற்றும் இவருக்கு 2ஆம் இடத்தில் கேது இருக்கக்கூடிய அடிப்படையில் மற்றும் 3ஆம் இடத்தில் குரு சந்திர யோகம் இருக்கு. குரு இங்கு ஆட்சியாக இருக்கின்றார் சந்திரனுடன் சேர்ந்து. இவருக்கு பாருங்கள், லக்னமே சுபத்துவமாக புஷ்கரணாம்சம் நட்சத்திரசாரம். லக்னத்தில் இருக்கக்கூடிய 2 கிரகங்களுமே புஷ்கரணாம்ச நட்சத்திரசாரம் பொருந்திருக்கின்றது. செவ்வாயும் புஷ்கரணாம்ச நட்சத்திரசாரம், சனியும் புஷ்கரணாம்ச நட்சத்திரசாரம். 2இல் கேது, 3இல் சந்திரனும் குருவும். இங்கு குரு வக்கரமாக, சந்திரன் புஷ்கரணாம்ச நட்சத்திரசாரம். மற்றும் 7ஆம் இடத்தில் புதனும் சுக்கிரன் புஷ்கரணாம்ச நட்சத்திரசாரம். அதேபோல 8ஆம் இடத்தில் சூரியனும் ராகுவும் மாந்தியும் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு. இங்கு ராகுவும் புஷ்கரணாம்ச நட்சத்திரசாரம், மாந்தியும் புஷ்கரணாம்ச நட்சத்திரசாரம். கிட்டத்தட்ட 6-7 புஷ்கரணாம்ச சிறப்பான ஒரு நட்சத்திரசாரம் பெற்றிருக்கின்றார். குறிப்பாக இதில் 2 ராகு சார்ந்த நட்சத்திரங்களும், 3 சூரியன் மற்றும் 1 கேது 1 குரு சார்ந்த நட்சத்திரங்களையும், மற்றும் சுக்கிரன் சனி மற்றும் சந்திரன் சார்ந்த 2 நட்சத்திரசாரம் பெற்றவராக இருக்கின்றார். இப்படி யோகமான ஒரு நட்சத்திர அமைப்புகள், கிரக அமைப்புகள் பெற்றவராகவே இவர் இருக்கின்றார். 2ஆம் இடத்தில் கேது இருப்பது, 2ஆம் அதிபதி லக்னத்தில் இருப்பது இலக்கிய ஆர்வம் இளமையிலேயே கொண்டவராக இருக்கின்றார். இளமையிலேயே திருக்குறள், தேவாரம், திருவாசகம் போன்ற தமிழ் சார்ந்த இலக்கிய நூல்களை கற்றுணர்ந்தவராகவே இருக்கின்றார். தமிழ் மொழியை செம்மையாக பேசக்கூடியவராக, நல்ல ஒரு சிறந்த மொழி பற்று கொண்டவராகும். மற்றும் 3ஆம் இடத்தில் சந்திரன் குருவரும் பல்வேறு மொழிகளை இவர் கற்றுணர்ந்திருக்கின்றார். தமிழ் மட்டுமல்லாமல் பல்வேறு மொழிகள், நல்ல மேடை பேச்சாளராகவும் இருப்பதற்கு காரணம் அதான். மற்றும் இவர் பல்வேறு நூல்களை எழுதியிருப்பதற்கு இந்த 12ஆம் அதிபதியான புதன் 7ஆம் இடத்தில் இருப்பது, புதன் சிறப்பாக இருப்பதன் அடிப்படையில் இலக்கியம் சார்ந்த பல்வேறு நூல்களையும் இவர் எழுதியிருக்கின்றார். அதன் அடிப்படையில் இவருக்கு அனைத்து அம்சங்களும் யோகமாகவே இருக்கின்றன. இந்து மதம் என்ன சொல்கின்றது, 100 ஆண்டுகள் இன்பச் சுற்றுலா போன்ற நூல்களையும் இவர் எழுதியிருக்கின்றார். அதேபோல மியூசிக், கர்நாடக சங்கீதத்தில் புகழ்பெற்றவராக, பரதநாட்டியம் சார்ந்த துறைகளில் சிறந்து விளங்குவராக இருக்கின்றார். மற்றும் இந்த லக்னம் மற்றும் 7 சார்ந்த பரிவர்த்தனை யோகம் நான் குறிப்பிட்டேன். 7, 9 மற்றும் 12 தான் அவசியமான ஒன்று. இந்த லக்னம் மற்றும் 7 பரிவர்த்தனை 4ஆம் இடமும் அவசியம். 4ஆம் அதிபதியான சனிதான் அவருக்கு லக்னத்திலேயே உச்சமாக இருக்கின்றார். மற்றும் 7 9ஆம் இடமும் 7ஆம் இடம் சார்ந்து வருகின்றது. 12ஆம் இடமும் 7ஆம் இடம் சார்ந்து வருவதன் அடிப்படையில் முழுமையாகவே இவர் இறை நாட்டம் கொண்டு பக்தி மார்க்கத்திலேயே தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டவராகவே இருக்கின்றார். இப்படிப்பட்ட சிறந்த இவருக்கு கலைமாமணி விருது வாங்கி அரசும் கௌரவித்திருக்கின்றது. இதன் அடிப்படையில் என்றால் இவருடைய 10ஆம் இடம் நன்றாக இருக்க வேண்டும். வம்சத்திலும் 10ஆம் அதிபதி 7ஆம் இடம் மற்றும் இவருக்கு ராசி கட்டத்திலும் 10ஆம் அதிபதியான அவருடைய சந்திரன் 4ஆம் இடம் சார்ந்து வருவது, 3ஆம் இடம் சார்ந்து வருவது சிறப்புத்தான். இப்படி பல்வேறு அம்சங்கள் ஒருங்கே பொருந்திய இவருக்கு தந்தை அமைப்பை பார்த்தோம் என்றால் இவருக்கு 9ஆம் இடம் பார்க்க வேண்டும். நவம்சத்திலே இவருக்கு பார்த்தோம் என்றால் இவருக்கு 9ஆம் இடத்தில் கேது வந்தாலும் மற்றும் 9ஆம் அதிபதியான இவருக்கு செவ்வாய் 3ஆம் இடத்தில் வருவது, தந்தை ஒரு நாடக கலைஞராக இருப்பதும், தாய் சார்ந்த பற்று அதிகம் கொண்டவராகவும் இருப்பதற்கு, இவருடைய சகோதரி அமைப்புகள்லாம் சிறப்பாக இருப்பதையும் இது சுட்டிக்காட்டுகின்றது. மற்றும் இவருடைய 3ஆம் இடம் ஆட்சியாக இருப்பது, இவருடைய இளைய சகோதரிகள் அமைப்பு சிறப்பாக இருப்பதற்கும், இவ்வாறு இவர் கலைத்துறையில் முதலாக இவர் ஒரு சேனலில் தான் பணியாற்றி இருக்கின்றார். மீடியா துறை என்றாலே 3ஆம் இடம் நன்றாக இருக்க வேண்டும். சேனலில் பணியாற்றி இருக்கின்றார். மற்றும் வெளிநாடு தொடர்புகள் இருப்பதற்கெல்லாம் மற்றும் சமூக ஊடகம் சார்ந்து என்றாலும் 11, 12ஆம் இடம் நன்றாக இருக்க வேண்டும். இதெல்லாம் சிறப்பாக சுட்டிக்காட்டுகின்றது. மற்றும் இவருக்கு குழந்தை என்று பார்த்தோம் என்றால் இவருக்கு 2 குழந்தைகள் உள்ளன. பொதுவாக குரு நன்றாக இருக்கின்றார், ஆட்சியாக இருக்கின்றார். மற்றும் குரு நன்றாக இருக்க வேண்டும். மற்றும் பொதுவாக 5ஆம் இடம் நன்றாக இருக்கும். 5ஆம் அதிபதி சனி லக்னத்திலே உச்சமாக இருக்கின்றார். குழந்தை அமைப்பு சிறப்பாக இருக்கின்றது. மற்றும் இவருக்கு தசாபதிகள் சார்ந்து பார்க்கும் பொழுது முதலில் சூரியன் திசை, அடுத்ததாக சந்திரன் திசை, அதற்கு அடுத்ததாக செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை என்று இருக்கின்றது. இளமை காலம் அந்த சூரியன் திசை, அடுத்ததாக சந்திரன் திசை. அதன் அடிப்படையில் இவர் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மூலமாக தான் இவர் 2ல் கேது இருக்கு. அதன் அடிப்படையில் இவர் பள்ளியெல்லாம் போய் படித்திருக்கின்றார். அடிக்கடி இடமாற்றம், கல்வி சார்ந்த இடமாற்றம் அமைந்திருக்கின்றது. ஏனென்றால் சந்திரன் 3ஆம் இடம் ஆட்சியாக இருப்பதன் அடிப்படையிலும் இடமாற்றம் நடந்திருக்கின்றது. மற்றும் இவருக்கு கல்வி ஒரு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மூலமாக, ஒரு அஞ்சல் வழி மூலமாக இவர் கல்வி பயின்றிருக்கின்றார். அதுவும் தமிழில் இலக்கியம் சார்ந்த கல்வியை படித்திருக்கிறார். ஏனென்றால் 2ஆம் அதிபதி செவ்வாய், கேதுவும் 2ஆம் இடத்தில் வருவாங்க. இலக்கியம் சார்ந்த கல்வி இவருக்கு சிறப்பாக இருந்திருக்கின்றது. மற்றும் இவருக்கு அடுத்ததாக இந்த செவ்வாய் திசை, ராகு திசை இதெல்லாம் சிறப்பாக இருந்திருக்கின்றது. இந்த ராகு திசை தான் இவருக்கு ஒரு புகழையும் மதிப்பையும் கொடுத்திருக்கின்றது. ராகு இவருக்கு 8ஆம் இடத்தில் இருக்கின்றார். ராகு என்றாலே இந்த பிரபலமாக நமக்கு ஒரு புகழ், வெளி உலகத்துக்கு நம்ம எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு தன்மைகளை சுட்டிக்காட்டும். அதன் அடிப்படையில் ராகு இவருக்கு நல்ல யோக பலன்களை தான் வாரி வழங்கியிருக்கின்றது. குறிப்பாக இவருக்கு சோசியல் மீடியா மூலமாக, இவருக்கு ஒரு மீடியா மூலமாக புகழ் அடைவதற்கு காரணம் இந்த ராகு தான்.
இவர் வெளிப்படையாக நிறைய சொற்பொழிவுகளை நடத்தி கொண்டிருந்தாலும் இவர் நடத்தக்கூடிய யூடியூப் சேனல் மூலமாக நல்ல இவருக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அது சம்பந்தமாக தொடர்புகள் இவருக்கு இன்னும் புகழை அதிகப்படுத்தி கொடுத்திருக்கின்றது என்பது இந்த ராகு திசை. இப்பொழுது அடுத்ததாக இவருக்கு குரு திசை சென்று கொண்டிருக்கின்றது. இந்த 2024 முதல் குரு திசை 3ஆம் இடம் சார்ந்திருப்பதனால் சிறப்பு தான். குரு 6ஆம் அதிபதி 3ஆம் இடம் சார்ந்திருப்பது சிறப்பு தான். இன்னும் சிறப்பாக இவர் செயல்பட முடியும். இவருக்கு பிரச்சனையே இல்லையா என்றால் நிச்சயமாக இவருக்கும் பிரச்சனைகள் வரும். அதாவது சிறு சிறு ஆரோக்கியம் சார்ந்த கவனம் தேவை இருக்கிறது. குறிப்பாக சுவாச பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கை கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். அதேபோல் மற்றும் குறிப்பாக கை கால் முட்டு சம்பந்தப்பட்ட சுவாச பிரச்சனைகள் சம்பந்தப்பட்ட கவனம் இவருக்கு தேவை இருக்கின்றது. மற்றபடி ஓரளவு சிறப்பாக வாழக்கூடிய யோகமான ஜாதக அமைப்பை இவர் பெற்றிருக்கின்றார். மனதளவில் அந்த பக்தி மார்க்கத்துக்கும் ஞான மார்க்கத்திற்கும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நவம்சமே நன்றாக இருக்கின்றது. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுவதில் நிறைய முரண்பாடுகள் இருக்கும். அது சார்ந்த ஒரு மனதளவில் ஒரு தெளிவு இவருக்கு தேவைப்படும். மற்றபடி சிறப்பாக யோகமாக வாழக்கூடிய ஒரு நல்ல ஜாதக அமைப்பை இவர் பெற்றிருக்கின்றார். இவர் வாழ்வில் எல்லா வளமும் புகழும் பெற்று சிறப்பாக வாழ்வார். இவர் சார்ந்த பல்வேறு மக்கள் பலன் பெறக்கூடிய அளவுக்கு இவருடைய ஜாதக அமைப்பு இருக்கின்றது. இன்னும் இவர் சிறப்பாக இறைப்பணி ஆற்ற வேண்டும். இவருடைய ஜாதகம் சார்ந்த விளக்கத்தை கொடுத்திருக்கின்றேன். மீண்டும் இது போன்ற ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்திடுவீர். வையகம் செழிக்க வாழ்க வளமுடன்.